அப்பாக்கினா ஒரு சில காலங்கள் ஒரு சில மாதங்கள்ல நீங்க இறந்துருவீங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் வருது. அப்பா என்ன செய்வாரு? எஸ், இதை பத்தி தான் நாங்க போறோம். 2016ல இங்கிலாந்து நடந்த சம்பவம். ஆமா, இந்த அப்பாட பேர் நிக்ரோஸ். இவர் ஒரு சிங்கிள் ஃபாதரா வாழ்ந்துட்டு வராரு. அவர் பேபியோட பேர் லோகன். இந்த லோகன் முழு உலகமும் இந்த அப்பா தான். அப்படி இருக்க போக்கல விட்டு ஒரு நாள்ல அவரு அவருக்கு இந்த இந்த கழுத்து பகுதியில கொலர் பகுதியில லம்ப், அதாவது சின்ன ஒரு கட்டி ஒன்று உருவாகுது. கட்டியை போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஷாக். டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு அக்ரெசிவ் கேன்சர் ஒன்று உருவாகி இருக்குது. அது ஒரு மோரல், அதாவது முத்தி அது கூடுதலாகி அது உங்களோட லங்ஸ் போன்ஸ் எல்லாம் பாதிச்சுட்டு இப்போ ஒன்றும் செய்யலாது அப்படின்னு சொல்லி இவர் சேடோட வார இப்ப யோசிக்கிறார். இவர் என்னன்னு சொன்னாக்க, இப்ப நார்மலா யாரும் யோசிப்பாங்க, நாங்க இப்படி நோயை சோமாய்க்கொள்ளும் அது இதெல்லாம் செய்வோம். ஆனா இவர் அதை ட்ரை பண்ணவே இல்லை. இவர் யோசிக்கிறாரு தண்ட புள்ளைய எப்படி சேஃப் ஆக்குறது, தண்ட புள்ளைய யார்கிட்ட ஒப்படைக்கிறது. ஆமா, இந்த லோகனை கடைசியில யோசிக்கிறார். நல்ல ஒரு போஸ்டர் ஃபேமிலி, நல்ல ஒரு ஃபேமிலி ஒன்றுக்கு நாங்க ஒப்படைப்போம்னு சொல்லி ஏகேஆ சென்டரோட ஒத்துழைப்போட பாக்குறாரு. இப்ப ஒரு ஃபேமிலி வருது பாக்குறாரு, நிக்ரோஸ்க்கு விருப்பம் இல்ல. அப்படியே 2-3 ஃபேமிலி வருது, கடைசியா ஒரு ஃபேமிலி வருது. ஓகே, இவருக்கு ஓகே. பட் அந்த லோகன் சொல்றாரு, வேணாப்பா, எனக்கு இந்த ஃபேமிலி வீடு வேணாம், என்ன எங்கட வீட்டுக்கே கூட்டி போங்க. அப்ப என்ன, இந்த உலகமே இந்த நிக்ரோஸ் தான், இந்த லோகன் உலகமே இந்த அப்பா தான். இப்படி இருக்கும் போது அந்த நிக்ரோஸ் என்றவருடைய நண்பன் அரான் கம்டே என்றவர் சொல்றாரு, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் பண்ண இந்த நோய் சோமாகுமே. அப்போ அந்த அப்பா நிக்ரோஸ் என்றவர் சொல்றாரு, நத்திங் கேம் பிஃபோர் லோகன். இந்த லோகனுக்கு பார்க்க எனக்கு உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் பகுதியில நல்ல ஃபேமிலி இந்த புள்ளைய ஒப்படைக்கிறாரு. ஒப்படைச்சிட்டு 3rd of January 2017ல இந்த நிக்ரோஸ் உயிரிழந்துறாரு. ரெஸ்ட் இன் பீஸ். இங்க தான் இந்த கதையோட உண்மையான மெசேஜ் இருக்குது. ஒரு அப்பா இல்லாட்டி ஒரு அம்மா இருக்கும் போது இந்த பிள்ளைங்களுக்கு காசு பணம் சொத்து எதுவுமே தேவையில்ல. அந்த புள்ள சேஃபா வாழக்கூடிய ஒரு நாலேஜையும் தகுதி ஒன்றையும் நான் விட்டுட்டு போனாலே அதுதாங்க பெஸ்ட். எங்கட அப்பா எங்களை கண்டிக்கலாம், தண்டிக்கலாம், திட்டலாம், பேசலாம், எங்களையே புரிஞ்சுக்காத மாதிரி நடக்கலாம். பட் அவங்க எங்களுக்கே தெரியாம நம்மளுக்கே அறியாம நம்மளோட எதிர்காலத்துக்காகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அப்பாக்கள் இருக்கும் போதே அவங்கள மதியுங்க, அவங்களோட வார்த்தைகளை பின்பற்றுங்க. வேண்டிய அளவு அவரை பாதுகாத்துக்கோங்க, அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு நடங்க. வாப்பா, நீங்க எனக்காக செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி வாப்பா. நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில நபர்களோட வேல்யூ அவங்க இருக்கும் போது விளங்கவே ஆகுது. அந்த பர்சன் இல்லாட்டி தான் அவனோட வேல்யூ அதிகமாக விளங்கும். அதே போல தான் இந்த நிக்ரோஸ் என்றவருடைய நாளை அவர் எதிர்பார்க்கல. இந்த புள்ளிட நாளையோட எதிர்காலத்தை அவர் உருவாக்கிட்டு போனாரு. இதுதாங்க அந்த அப்பாவுடைய கடைசி போராட்டமா இருந்துச்சு. இதுதாங்க அன்பு. முடிஞ்ச அளவுக்கு தண்டை இருக்கும் போதே தன் அப்பாக்களை பாதுகாத்துக்கோங்க. இதை முடிஞ்ச அளவு உங்களோட தெரிஞ்ச அப்பாவோட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.